உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். ஆனா இன்று ராமர் கோயிலில் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு நம் பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறார். ஆக மோடி தமிழ் பற்றாளரா இல்லனா தாய்மொழி பாடலை கூட பாடாத திமுக தாய்மொழி பற்றாளரா? ஆக நீங்க எத்தனை நாள் தமிழை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்க போகிறீர்கள்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாராம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றால் அது பொய்யுணர்வு ஒப்பந்தம் தான், பொய்யான ஒப்பந்தங்கள் தான். ஏன்னா பாகிஸ்தான் அவங்க 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வரல. தென்கொரியால இருந்து ஒரு நிறுவனம் 1700 கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வரல. 1,00,000 கோடி முதலீட்டில் கூகுள் ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும், அது தமிழ்நாட்டுக்கு வரல. ஆனா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமோ தேர்ந்தெடுத்து இவங்க வச்சுக்கிறாங்களாம். ஆக இதை விட பொய் எப்படி சொல்ல முடியும்? ஆக இன்னைக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை பொய்யுணர்வு ஒப்பந்தங்கள் நமக்கு தெரியல. அதனால முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு, கோயிலுக்குள்ள கொலைகள் நடக்கிறது, உண்டியலை அரசாங்கம் தான் திருடி கொண்டிருந்தது என்றால் திருடர்கள் திருட வந்திருக்கிறார்கள், அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசாங்கமாக இருக்கிறது. அதனால் 2026 அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். என்னோட 27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான